Okay. So I'll share my MySQL. Okay. So this is the two tables of my old Sayur class. Okay, if you see, I've taken it from the Sayur class with my first batch. So department and employees. Okay. So I was even explaining to you. So I have employees, select star from employees and select star from department. ரெண்டு டேபிள் இருக்கு. So நம்ம போன வாட்டி I think நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வைஷ்ணு, கேன் யூ டெல் மீ இதுல எந்த டேபிள் பிரைமரி மாஸ்டர் டேபிள், எந்த டேபிள் சைல்டு டேபிள்னு டேட்டா பார்த்து சொல்ல முடியுமா? ஆர் ஃபர்ஸ்ட் எந்த ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் வந்து லிங்க் ஆகுதுன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் எனக்கு. மேம் போன கிளாஸ் நான் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் தான் மேம் வந்தேன். சரி, இந்த ரெண்டு டேபிள் லிங்க் ஆயிருக்கு. ஓகேயா? நானே சொல்றேன், ரெண்டு லிங்க் ஆயிருக்கு. ஓகே. சோ எந்த ஃபீல்ட்னால லிங்க் ஆயிருக்குன்னு கொஞ்சம் டேட்டா பார்த்து சொல்ல முடியுமா? நிதானமா பாரு, அவசரம் இல்ல. இது வந்து டிபார்ட்மெண்ட்ங்கிற ஒரு டேபிள். அதுல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். ஓகேயா? இது வந்து எம்ப்ளாயிஸ், என்னோட எம்ப்ளாயிஸ்லாம் நான் டீடைல்ஸ் மேனேஜ் பண்றேன். வாங்குற சேலரி எல்லாம் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் எந்த மேனேஜர் கீழே ஒர்க் பண்றாங்கன்னா. சோ இப்போ இந்த ரெண்டு டேபிளுக்கும் லிங்க் எதுவா இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? தப்பா இருந்தா பரவாயில்ல, நீ கிளாஸ் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணல, அண்டர்ஸ்டாண்ட், பட் ஜஸ்ட் ட்ரை டு டெல். ஐடின்னு சொன்னா எவ்வளவோ ஐடி இங்க உட்காந்துருக்கேன். எனக்கு கிளியரா சொல்லு, எந்த ஐடில இருந்து எந்த டேபிளும், எந்த டேபிள்ல இருக்க இன்னொரு டேபிளும் எல்லாம் சொல்லு எனக்கு. டிபார்ட்மெண்ட்ல வந்து ஐடி இருக்குல மேம், அதுவும் எம்ப்ளாயி டேபிள் இருக்கு ஐடி. ஜஸ்ட் பிகாஸ் ரெண்டும் ஐடி இருக்கிறதுனால நீ லிங்க் ஆயிருக்குன்னு சொல்றியா? அப்படியா? இல்ல, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஐடி நீ கரெக்ட், பட் எம்ப்ளாயிஸ்ல இருக்கிறதுல தப்பு. வைஷ்ணு அண்ட் ஹரி? மேம், எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடி ஃபீல்டும் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க ஐடி ஃபீல்டும் கனெக்டட். சோ இந்த ஃபீல்டும் கர்சர், இந்த ஃபீல்டும் தான் லிங்க். இது பிரைமரி கீ, இது ஃபாரின் கீ. நான் இது எப்படி நான் ஃபாரின் கீன்னு சொல்றேன் ஹரி? எதை வச்சு நான் இது ஃபாரின் கீன்னு சொல்றேன்? சோ ஃபாரின் கீ எதுக்குன்னா டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல மேம். ஆமா. சோ ஒரு வேல்யூ ரிப்பீட் ஆகாம இருக்கிறதுனால தான் நாங்க இன்னொரு டேபிள கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல எனக்கு புரியல, என்னது மேம்? இப்போ லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி 1 இட்ரேட்ஸ் salary 5000 இருக்கு. சோ டிபார்ட்மெண்ட் ஐடி 1 இருக்கு. ஆமா. இந்த இடத்துல இன்ஜினியரிங்னு வரும். சோ அந்த மாதிரி பாபுவோட பேரும் இன்ஜினியரிங்ல வரும். அதனால அந்த ரிடண்டன்ட் டேட்டா வேணாங்கிறதுனால தான் நாங்க அங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். which means இந்த இடத்துல இது டிபார்ட்மெண்ட் ஐடில ஐடி will be primary key, இங்க it will be foreign key because that is linking these two tables. கரெக்ட். சோ இது வந்து பிரைமரி கீ டேபிள். வைஷ்ணு, நாங்க போன வாரம் when you didn't attend the first half of the class, we created a table. எதுல நம்ம வந்து the departmentங்கிற ஒரு டேபிள கிரியேட் பண்ணி அதுல ஐடியை வந்து பிரைமரி கீ ஆக்கினேன். ஓகே. இப்போ பிராக்டிகலி நீ பாரு, இப்போ நம்ம ஒரு கம்பெனில வந்து 4 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. சோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு யூனிக் ஐடி கொடுக்குறோம். ஓகேயா வைஷ்ணு? பட் நாட் நெசசரி அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு எம்ப்ளாயி தான் இருப்பான்னு நெசசரி இல்லையா? இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 பேர், ப்ராடக்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 3 பேர், மார்க்கெட்டிங்ல ஒரு 15 பேர் இருக்கலாம். சோ அந்த மாதிரி டேட்டாவை நம்ம ஒரே டேபிள், நீ இப்ப சப்போஸ் ஒரே டேபிள்ல, ஒரு நிமிஷம், ஓகே. இப்போ ஒரே டேபிள்ல சப்போஸ் நீ டிபார்ட்மெண்ட் ஐடி, அப்புறம் டிபார்ட்மெண்ட் நேம், ஸ்பெல்லிங் நான் தப்பா இருந்தா அதை மைண்ட் பண்ணாத, நான் ஜஸ்ட் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டிபார்ட்மெண்ட் நேம், அப்புறம் எம்ப்ளாயி நேம், அப்புறம் அவர் ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட், ஸோ எம்ப்ளாயி இருக்கிற டிபார்ட்மெண்ட், அப்புறம் எம்ப்ளாயி நேம்,
அப்புறம் எம்ப்ளாயி ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட், அப்புறம் அவரோட சேலரி மெயின்டைன் பண்றேன்னா ஒரே டேபிள். இப்ப நான் இங்க MySQL காட்டிருக்கிறது எவ்வளவு டேபிள்? 2 டேபிள். ஒன்னு வந்து ஒன்லி டிபார்ட்மெண்ட் பத்தின டேபிள், இன்னொன்னு வந்து எம்ப்ளாயிஸ் பத்தின டீடைல்ஸ். அவன் வாங்குற சேலரி, அவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, அவர் எந்த மேனேஜர் ஐடி அண்டர் வேலை பண்றாருலாம். கரெக்டா வைஷ்ணவ்? இப்ப நான் ஏன் 2 டேபிள வச்சிருக்கேன்னா, இப்ப நான் ஒரே டேபிள வச்சேன்னா யூ ஜஸ்ட் சி எவ்வளவு ரிடெண்டன்சி ஆகும்னு. டிபார்ட்மெண்ட் ஐடி 1 வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி நேம் கமலா, அவ ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், அவ சேலரி 100,000 rupees. நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் 2, அது வந்து மார்க்கெட்டிங், ராதான் ஒர்க் பண்றாங்க. அவங்க ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட் வந்து எம்ப்ளாயி ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட் வந்து 2, அவளோட சேலரி 2,000. சோ இப்போ வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இன்னொருத்தர் வேலை பண்றார். சோ 1 இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஹரி, அவர் வந்து டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், அவரோட சேலரி 3,000. சோ நீ இப்ப இதுல பார்த்தேன்னா this data is being repeated for every employee. அதே டிபார்ட்மெண்ட் the work பண்ற எம்ப்ளாயீஸ் வந்து it is getting redundant. So இந்த redundancy remove பண்ணதான், or to make the data more what do you say, understandable and readable, we created in 2 tables. ஒன்னு வந்து department table, which is the master table, which has got all the department ID, which is a primary key. இன்னொரு table I create employees, where I maintain only the employee details. இதுல வந்து employee ID வந்து becomes a primary key and my department key ID becomes a foreign key. ஏன்னா this can be replicated. இதுல வந்து 10 பேர் can have an ID of 1 work in the same department. இந்த கிரியேஷன்லாம் தான் நான் போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். சோ அதோட ரெக்கார்டிங் நீ கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இது நான் சொல்ற அளவு அவ்வளவு சிம்பிள் இல்ல. அந்த ரெக்கார்டிங்க பார்த்து எப்படி அதை 2 டேபிள கிரியேட் பண்றோம், எப்படி நம்ம அதை லிங்க் பண்றோம், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். சரியா? சோ இந்த வாரம் ஜஸ்ட் ட்ரை டு கோ த்ரூ த ரெக்கார்டிங். புரியலன்னா அடுத்த வாரம் கிளாஸுக்கு முன்னாடி நான் ஒரு ரீகேப் பண்றது. சரியா? ஓகே. சோ இப்போ டு ப்ரொசீட் ஃபார் டுடேஸ் கிளாஸ் நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த டேபிள்ல இருக்கிற ஐடி என் கர்சர் எங்க மூவ் ஆகுதோ அது is linked to department ID of the employees table. இங்க வந்து இது primary key, so unique-ஆ இருக்கணும். இங்க வந்து it's called as a foreign key, so it can be duplicated. சரியா? Now the general rule, Hari, this is especially for you, and you are new, and also for Vaishnu. When you have to get the data from both the tables, okay, both the tables when you want to get, the query should be, the join should be like this: select, and the fields of it, எல்லாத்தையுமே select பண்றேன், star from ஒரு table, any table, you either give employee table or department table, that is your wish, departments, and you should tell MySQL, join it with the other table. What is the other table? Employees. இதோட முடிக்க கூடாது. இப்போ இது ரெண்டு பண்ணும்போது it does a Cartesian join. It does a Cartesian join. Cartesian join எல்லா row gets linked to every other row. But நம்மளுக்கு அப்படி தேவையில்லை. We want the proper rows to be joined. We want one address, salary 5,000, department ID 1, manager ID 1, and our department engineering வரணும். So when we create the link, இதோட we have to put a where condition, which is nothing but the primary key table dot primary key equal to foreign key table dot the foreign key field. First படிச்சு பாரு, ரெண்டு பேருக்கும் புரியுதான்னு பாருங்க, 3 பேருக்கும். Should I make it bigger? When I want to link 2 tables, select என்னெல்லாம் select பண்ணுமோ அந்த query based select பண்ணிட்டு, from one table join with the other table,
After that, I have to give a condition where, if you see in this table, this is the primary key. So I'm telling departments.id, departments.id equal to employees.the foreign key. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருது? Does this table make sense to you? It's now in a single table. I'm getting it, the data in a single table, but the data is from both the tables. இது ஒரு நிமிஷம், just try to observe and understand and tell me if both all the three of you have understood. மேம் அந்த வேர் கால் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? வேர் காலம், ஓகே. வேர் காலம் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? Who can tell me வேர் காலம் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? Anyone? It will work. It will definitely give an output. Sibina? I have no idea, ma'am. Okay. Now, before I click enter, tell me in the data, I know it is difficult to remember. Does this table make sense? When I say I'm taking data from both the tables, does this data, combined data, make sense? Now, I wrote two tables, two table. Yeah. And this is the combined table with the where clause. I'm having 6 record. There 1, 2, 3, 4, 5, 6. And I am telling engineering order department ID on the 1. Adla vandu Idris and Babu are working because here it is 1, 1. Their salary is this one and they are working under the manager 1 and 3. Does this make sense? Yes, ma'am. Hari? Okay, let it be, no problem. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் வேர் கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். ஓகே, I am pressing an enter. Now tell me, இவ்ளோ ரெக்கார்ட் இருக்கா நம்மளுக்கு? First tell me, what is happening? Are you able to see this data? It doesn't make any sense. This data, this table, நீங்க இந்த ரெண்டு டேபிள் கிரியேட் பண்றீங்க ஹரி, after the class or என்னவ நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு வாட்டி இதே மாதிரி ஒன்னு வந்து வேர் கிளாஸோடயும் ஒன்னு வந்து வெறும் ஜாயின் பண்ணி நீங்க டிஸ்ப்ளே பண்ணி பாருங்க. I give the answer now. You will understand. நிதானமா உங்க சிஸ்டம்ல நீங்க பாத்தீங்கன்னா you will understand. This table without a where clause is nothing but ஏதாவது டேபிள் நம்ம சாம்பிள் கிரியேட் பண்றோம். ஓகே, is nothing but ஒரு நிமிஷம், இதுவும் அதே தான் இல்லையா? ஃபாரின் கீ தானே. I'll remove 2, 3 data so that நான் உங்களுக்கு ஒழுங்கா காட்ட முடியும். ஓகேயா? Hari, Sibina, எல்லாரும். When I did a join with the where clause telling the primary key of one table is equal to the foreign key of the other table, what basically என்ன நடக்குதுன்னா இங்க இருக்கிற டேபிள் ஐடியா பார்க்கணும் 1. ஓகேயா? இங்க இருக்கிற டேபிள் 1 பாக்குறது. So 1 அதோட கிளாஸ் வந்து MySQL and it is seeing என்னெல்லாம் record has got the one ID to link. இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்றது. இந்த ஐடியும் இந்த ஐடியும் லிங்க் பண்ணி பாக்குறது. எவ்வளவு பேர்? 2 பேர். So it is going to create the data 1 MySQL comma இல்ல tabular formல. Okay, it is taking 1 MySQL 1 comma Bhaskar comma 1. Then it is telling again 1 comma MySQL comma 2 comma Rakesh comma 1, and then it is seeing ரெண்டாவது கிளாஸ் ஐடி யாரா ஸ்டூடெண்ட் இருக்காளா இங்க? Anyone taking my Python classes here? Anyone? No. Anyone taking MongoDB classes here?
No, ma'am. Anyone taking C++ class here? Yes, ma'am. Yes. So it is trying to only link the primary key. யாரெல்லாம் primary key value இந்த foreign key table இருக்கோ அந்த டேட்டாவை கரெக்டா ரிலேட் பண்ணி it is displaying. So one more record that will be displayed according to this table will be 4, which is nothing but the class ID, comma the class name, comma then it is coming to this table. Record number 3, Sheila, her class ID is 4. This is the data which will come when I am trying to link both the table properly using the foreign key and primary key. This is same as in the output. Are you able to understand? See, namalku enna venu when I say in the department, enga in the original table? In the department la work பண்ற ஆளுங்க, wherever this department people are there, only display those data na. Probably there is no one in support department over here. Are you able to see my table? I don't have any employee in support department. அப்போ ஏதாவது சப்போர்ட்ங்கற ஒரு டேபிள் field name இருக்கிற டேட்டா வரணுமா வரக்கூடாதா? Tell me that. When I'm linking both the tables. வராது. So இங்க இந்த டேபிள் பார்த்து எனக்கு சொல்லுங்க, யாராவது சப்போர்ட் டிபார்ட்மெண்ட் யாராவது இருக்காளா? சப்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல யாரு இருக்கா ஃபர்ஸ்ட் இங்க? யாருமே இல்ல. சப்போர்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் வாட் நம்பர் 4. ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி 4 டேட்டா வச்சு இருக்கான்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க. இல்ல இல்லையா? இல்ல மேம். So that makes sense, இல்லையா? That I have, it's trying to tell me that you have employees 1, 2, 3 for their IDs. These are the salaries. Idris is in engineering, Babu is in engineering, 2 பேர் மார்க்கெட்டிங்ல இருக்காங்க, 2 பேர் ப்ராடக்ட்ல இருக்காங்க. You don't have any support department people. That's exactly what I want. ஏன்னா எனக்கு ஒரு டேட்டா டிபார்ட்மெண்ட்ங்கிற ஒரு டேட்டா ஒரு டேபிள் இருக்கு, எம்ப்ளாய்ங்கிற ஒரு டேட்டா டேபிள் இருக்கு. எனக்கு இப்ப தெரியல இந்த ஆளுங்க எல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றான்னு. This table by joining the foreign key and primary key is giving me an apt result that உன் கம்பெனில இவ்வளவு பேர் இருக்கா, இதுல 2 பேர் மார்க்கெட்டிங், 2 பேர் இன்ஜினியரிங், 2 பேர் ப்ராடக்ட்ல இருக்கா. You have no support employees. கரெக்டா? But now அதே இந்த டேபிள் பாருங்க. See this table and tell me if you are able to make any sense out of it. This is also the department ID. Just see. இங்க வந்து 4 support னு சொல்றது. கரெக்டா? And here it is telling 3 Zubair and his department is 3. How is department 3 coming with department 4? ஏதா சம்பந்தம் இருக்கா? Is Zubair working in support department? No. And this ID is from which table? The master table. This same IDங்கிறது department ID தான். அது இங்க 3 னு காட்டுறது, இது இங்க 4 னு காட்டுறது. So this kind of a relationship where you are just joining the tables and not relating the primary key and foreign key, we call this as a Cartesian product. As the Cartesian product. What is the Cartesian product? Is nothing but நான் உங்களுக்கு simple language ல சொல்றேன். Suppose T1ங்கிற டேபிள்ல 4 ரோவும் 5 காலமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி T2ங்கிற டேபிள்ல 2 rows are there and 5 columns are there. When I do a Cartesian product, that is when I do select star from T1 join T2 without linking the primary key and the foreign key, what result I get is I get the number of rows will be the product of the 2 rows. Number of columns will be the sum of columns in 2 tables. So இந்த இதுல according to these two, எவ்வளவு rows should be there in the Cartesian product? Tell me. 8 rows இருக்குங்க. And இதுல எவ்வளவு columns இருக்கணும்? 10 columns இருக்கும். கரெக்டா? எனக்கு ஒரு சின்ன டவுட் மேம். ஆக்சுவலி இது அந்த டிபார்ட்மெண்ட் அப்புறமா எம்ப்ளாயி டேபிள் இருக்கு இல்லையா மேம்?
ம். இப்போ ம். டிபார்ட்மெண்ட்ல ஐடி வந்துட்டு ஐடின்னு இருக்கு மேம். ஆமா எம்ப்ளாயிஸ்ல அதே டிபார்ட்மெண்ட் ஐடியோட பேர் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்கு. இருக்கலாம். ஆமா இருக்கு. ஸோ த நேம்ஸ் ஆர் டிஃபரெண்ட். நேம்ஸ் கேன் பி எனிதிங். அதனாலதான் நீங்க வேர் கிளாஸ் யூஸ் பண்ணீங்களா? ஆர் ஈவன் இஃப் த நேம்ஸ் வர் சேம் யூ வுட் ஸ்டில் யூஸ் த சேம்? Same. Okay, I'll do that also. I once again alter, I'll describe employees department employees. Employees. Other than it, okay. So I'll alter table employees, change department underscore ID to ID, and it is an int. Okay, that's because of the foreign key. It can be the same. I'm not able to change it because it is the foreign key I declare பண்ணிருக்கேன். It can be the same, Hari. நான் இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது will do that. It can be the same, it can be different. எப்படி லிங்க் ஃபார்ம் ஆச்சுன்னா, நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபாரின் கீ கிரியேட் பண்ணும்போது யூ கேவ் அ ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா, FO ஃபாரின் கீ ஒரு ஃபீல்ட் நேம் கொடுத்து ரெஃபரன்சஸ் ஞாபகம் இருக்கா? டேபிள் அண்ட் ஃபீல்ட் நேம் கொடுத்தோம். This is what specifies that this field is linked to this field. It is nothing to do with the name. சாரி மேம், கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. நான் சொன்னது கேட்டதா இல்ல நீங்க மிஸ் பண்ணீங்களா? சென்ட்ரல்ல கனெக்ஷன் லாஸ். Okay, no problem. What I'm trying to tell is, and I thought I'll change the name and show you, but already I created the link and data இருக்கறதுனால it's not letting me change. Okay, but what I'm telling you is, எப்படி இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும் அந்த ஐடியும் லிங்க் ஆச்சுன்னா, when you created the employees table, you remember you gave a statement, last statement, foreign key or field name, references, table name and foreign key, field name. So those two fields are linked. Irrespective of the name, whatever you're defining as foreign key gets linked. It's nothing to do with the name. Okay, ma'am. So Okay. even if the department ID oda and ID பேர் வந்துட்டு even if it was department ID, அந்த வேர் கிளாஸ்ல department ID is equal to employees.department ID னா வரும். Yes. Whatever the field name you have to do, but you have to link. Okay. Okay. இப்போ இதுல சொன்ன கார்டிசன் ப்ராடக்ட் புரிஞ்சுதா? 3 பேருக்கும் சிபினா, வைஷ்ணு, ஹரி. But this Cartesian product or data வந்து actually you will see it does not make much sense to you. And don't ask me where it will be used. Maybe Chitra ma'am will be, you can ask this question. Cartesian product பண்ணினோம்னா அந்த டேட்டா, அந்த கலெக்டிவ் டேட்டா வந்து எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கார்பரேட்ல யூஸ் ஆகுதுன்னு I still am not able to make it because it is a mixture of just both tables. It's a data from both the tables. It has no proper significance. அது எங்க ஆக்சுவலி யூஸ் ஆகுதுங்கிறது எனக்கும் இன்னும் கூட ஒரு டவுட். பட் த டேட்டா இஸ் லைக் திஸ். இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் த டேபிள், டேட்டா ஃப்ரம் போத் த டேபிள்ஸ். ஓகே, அண்ட் அதுல இருக்கிற ரோஸ் வந்து இப்படிதான் இருக்கும். நம்பர் ஆஃப் ரோஸ் வில் பி த ப்ராடக்ட் ஆஃப் போத் த ரோஸ் அண்ட் த காலம்ஸ் வில் பி த சம் ஆஃப் த போத் த காலம்ஸ். இப்போ நீங்க இங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது அதானே கார்டீசியன் ப்ராடக்ட், அது கரெக்டா? எஸ் ஆர் நோ? எஸ் மேம். ஓகே, சோ எனக்கு அப்போ இந்த டேபிள் டேட்டா பார்த்து எவ்வளவு இருக்கணும்னு சொல்லுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எவ்வளவு ரோஸ் இருக்கும், எவ்வளவு காலம்ஸ் இருக்கும். எனக்கு பார்த்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க, நானே எழுதுறேன். Tell me how many rows and how many columns this Cartesian product should give. $24 rows, 7 columns. எவ்வளவு ரோஸ்? 24 rows. 24. ஏன் 24? 6 rows இதுல இருக்கு, அதுல 4. So 24 rows and columns வந்து 1 2 3 4 5 6 7. கரெக்டா? Okay, let us see if that many rows and columns have come here. இங்க இருக்கு இல்லையா? இது இல்ல, சாரி, இது இல்லையா? So endல இருக்குமே. Are you able to see here? Are you able to see 24 rows and 7 columns இருக்கா பாருங்க. 1 2 3 4 5 6 7. Are you able to see? Yes, ma'am. But when you do a equi-join, this is called as an equi-join, where I am telling join both the tables, but give me relevant data such that the
employees who are working in the corresponding department names மட்டும் எனக்கு கொடுங்க. So that is why there is no support department in this table, because there is no employee working in the support department in my company. And this is exactly the way we will be doing the equijoin. This is called as equijoin. Understood? புரிஞ்சுதா? Okay. இதுக்கப்புறம் if any other additional conditions are there, we will incorporate. இதெல்லாம் நம்ம step by step as we do the இது அது என்ன சொல்றது queries, we will sort it out. இந்த பேசிக் இது உங்களுக்கு புரிஞ்சுதா? how to do an equijoin-ங்கிறது 3 பேருக்கும் புரிஞ்சுது மேம். வைஷ்ணவ் உங்களுக்கு புரியலன்னா, வைஷ்ணவ் புரிஞ்சுதா? எஸ் மேம் புரிஞ்சது. புரியலன்னா ஒரு வாட்டி just look into the recording of the previous class. Okay. எஸ் மேம். Okay. Now who will share that first table so that we can work out the queries together? நீங்க first சொல்லிட்டு then you can even try and see so that others also will. ஹரியா இல்ல சிபினாவா? Okay, ma'am, I can share. Okay, sure. Okay, I should stop now. மேம் இந்த 2 டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன் மேம். ஆக்சுவலா எனக்கு 2 சேலஞ்ச் வந்தது இது கிரியேட் பண்ணும்போது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சின்ன help, 1 second before that. எனக்கு வந்து I think I asked you this before also. I'm able to see Hari's shared screen and the 4 of our participants. How do I remove all these participant boxes so that I can have a bigger screen? மேம் இங்க இது இருக்கு பாருங்க, என்டர் ஃபுல் ஸ்கிரீன் மூவி, அதை ட்ரை பண்ணுங்க. என்டர் ஃபுல் ஸ்கிரீன்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. Enter full screen. Good news. Okay. Good. Thanks. Yeah. மேம் ஸோ எனக்கு ஆக்சுவலா 2 சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன் மேம். நான் இதை கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் இதை கிரியேட் பண்ணும்போது மேம் ரோல் நம்பர் தான் நான் பிரைமரி கீன்னு வச்சேன். அண்ட் when I was trying to create a foreign key using admission number, என்னால பண்ண முடியல. ஸோ I had to drop the primary key and then make this as primary key. After that I made this as a foreign key. So எப்பவுமே அப்படிதானா மேம்? லைக் keeping the roll number as primary key, can I not make this as a foreign key? No. எப்படி ஹரி? See, when you're linking two data, இப்போ பாருங்க, you're having your Aadhaar number, okay? And I am an officer, I'm having the data of yours in my paper. Against Hari, Aadhaar number is 1234. Correct? Yes, ma'am. இப்போ நான் உங்களுக்கு cross check பண்ணும்போது நான் உங்க ஆதார் நம்பர் கேட்பேனா இல்ல உங்க phone number கேட்பேனா cross check பண்ண? And even if I ask your phone number, will that number and the data in my record match? ஓகே. இல்ல நான் எப்படி யோசிச்சேனா மேம், இந்த டேபிளுக்கு ரோல் நம்பர் பிரைமரி கீயா இருக்கலாம். பட் anyway, what made you think it will be a primary key? Tell me. ரோல் நம்பர் யூனிக்கா இல்ல. It can never be a unique. Okay ma'am. And even if it is unique, even Hari, even if roll number was unique in this, before creating a primary key, actually this is what I'm telling. This is the job of a DBA, database administrator. I think many of you have heard this role. Yeah, his work is this, to find out இப்போ 2 டேபிள் கிரியேட் பண்ணா எது பிரைமரி கீயா இருக்கணும், எதுக்கு நான் பிரைமரி எது அதை நான் பிரைமரி கீயா வைக்கணும்ங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அவர். He should be more clear on what should be the primary key in which table. That even here the roll number can be unique, even the classes can be unique. But he should see, now in the roll number primary key vechena, is it going to help me in linking it to some other table? If it is not going to help me or is not going to do any use in that, appana adha vechi prayojanam illa. So you have to understand the table hierarchy or the structure to decide on the primary key and foreign key. புரிஞ்சுதா? ஓகே. அப்புறம் மேம் செகண்ட் ஒன் என்னன்னா, ஃபோன் நம்பர் இன்டீஜர்ல வச்சேன். And then when I came to this line, I found that there were 2
நம்பர். வேர்க்கேரா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வேர்க்கேரா வச்சு இது பண்ணணும். ஓ. ஸோ இந்த இன்டீஜர்ல வச்சா பண்ண முடியாதா? ரெண்டு பண்ண முடியாது, கம்மா இருக்கு இல்லையா? ஓகே. சோ இது வந்து நீங்க வேர்க்கேரா தான் வச்சானு வேற வழி இல்ல. வேல்யூஸா இருந்தா மேம், சப்போஸ் இப்போ கமாண்ட் இருக்கு பட் ஆக்சுவலா வேல்யூஸ் அந்த செல்லுக்குள்ள 2 வேல்யூஸா இருந்தா அது எப்படிங்க? only values are there, you can keep it as integer. Yes. Okay. So இப்போ you have created this table with this admission number in student table as the primary key and the one in sports table as the foreign key. Correct? ஆமா. எல்லாரும் அக்ரி பண்றீங்களா சிபினா and வைஷ்ணு? Yes, ma'am. Okay, fine. Now go to the first query. No, even the question, Hari, கொஞ்சம் PDF மூவ் பண்ணுங்க. Okay. Lowest and highest classes from the table student. So, okay. இப்போ இந்த மாதிரி ஒரு query வரும்போது first tell me, Hari நீங்களே சொல்லுங்க, what do you think you'll be writing? We have done aggregate functions இல்லையா? Max, min la. Done, I think. Right? Have we done? Yes, ma'am. ஆமா. So display the lowest and highest classes from the table student. So இந்த மாதிரி ஒரு query வரும்போது anyone has the answer? Sibina, Vaishnu? Sibina? Ascending அல்லது descending யூஸ் பண்ணலாம். எதுக்கு Lowestனா சொல்லு. lowest to highest ன்னு சொல்லியாச்சுன்னா அரேஞ்ச் அப்படி lowest to highest அப்படின்னு அரேஞ்ச் பண்ணனும்னா ascending யூஸ் பண்ணலாம். Lowest and highest இருக்கு. So they are asking for lowest value and highest value. Yes. It's okay. You know, this is the max and min யூஸ் பண்ணலாம். Max and min யூஸ் பண்ணலாம். Okay? But before that, இந்த மாதிரி இப்போ when two tables are given, நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா, see the query. இப்போ என்ன கேக்குறா? They are asking the lowest and the highest classes. ஹரி கொஞ்சம் ரெண்டு டேபிளையும் கொஞ்சம் காட்டுங்க. இதுல கிளாஸஸ்ங்கிற ஓகே இங்க இருக்கா? ஓகே, கிளாஸ்ங்கிற ஃபீல்டு எந்த டேபிள்ல இருக்கு? ஸ்டூடெண்ட்ல இருக்கா? And they are asking only the highest and lowest classes. Correct? So when the data is from only one table, do I have to do the link? Tell me that first. இல்ல மேம், தேவையில்லை. So now try to do the query for this. Let us see if Hari is able to do it. If not, Sibina and Vaishnu can pitch in. Select min class. மேக்ஸிமம் எங்க? மினிமம் தான் கிடைச்சிருக்கு. மேம் மேக்ஸிமம் எங்க? லார்ஜஸ்ட் கிளாஸ் எங்க? அதுக்கு அதான் இன்னொன்னு எழுதுறேன். ஏன் இன்னொன்னு எழுதணும்? நான் ஒரு query தானே கேட்டிருக்கேன். ரெண்டு எப்படி min and max எழுதலாமா? Yes, it is like a field. Hari, okay. Select name, comma, and the mari. No. These functions, every function should have a parameter. It's a rule of the program. It's a rule of function. Now you have to have a parenthesis kulla parameter. Min and max are the Hari. Ma'am, நீங்க இங்கிலீஷ்ல எழுதுறீங்க, எனக்கு இங்கிலீஷ் வேண்டாம். I want MySQL language. Sibina, what is the mistake he has done? And Vaishnu? And சரி, இப்போ எனக்கு இந்த query அப்படியே இருக்கட்டும். நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், டைப் பண்ண வேண்டாம். எனக்கு சொல்லுங்க. Suppose I want to display admission number, name, class and section of from student table. எப்படி நீங்க அந்த query எழுதுவீங்க? வாயில சொல்லுங்க, எழுத வேண்டாம்.
என்ன மேம் அட்மிஷன் நேம் கிளாஸ். ஓகே செலக்ட் அட்மிஷன் கமா நேம் கமா கிளாஸ். அப்புறம் ஏன் இங்க ஆட் போடுறீங்க அப்போ? ஓகே மேம் சாரி நான் இந்த பூலியன் இதுல இல்ல. ஓகே. So have you got the output in one query? Yes ma'am. Sibina and Vaishnu, have you understood? Yes, ma'am. Yes, ma'am. Vaishnu, Yes, ma'am. ஏதாவது கொஞ்சம் வேகா இருந்தானா கொஞ்சம் ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி வரும். சரியா? ஏன்னா இது இந்த கான்செப்ட் புரியாம இதுல பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் கொஞ்சம். ஓகே, கொஞ்சம் பாத்துருங்க. ஓகே, Sibina, can you tell the query for the next question? Select count count குள்ளாடி roll number or ID ஏதாவது போட்டு என்னன்னா count no. Each class. Display the number of students in each class from the table students. Okay. Okay, உங்களுக்கு group by சொல்லி கொடுக்கல. Okay, wait. Okay, இது do you know the group by class, Sibina? Yes, ma'am. Don't you think we should be using a group by class? Okay, இது first நான் சொல்லிடுறேன், then we can go ahead. Okay, now இந்த question பாத்தீங்கன்னா display the number of students. Number of students display பண்றது என்ன function use பண்ணணும்? Count star. Correct? Count, we learned a function called count, which will give the number of records. Correct? But along with that, he's telling in each class, Abdina, what do you think the output would be? Leave out the MySQL query. And in the table of path, just tell me, what do you think will be the output? Random on சொல்லுங்க. The table of path எனக்கு சொல்லுங்க. நான் இத வாயால சொல்ல ரிசல்ட் ஆன்சர் என்ன நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு? மேம் 10th-ல 4 ஸ்டூடண்ட்ஸ், 11th-ல 3 ஸ்டூடண்ட்ஸ், அப்புறமா 12th-ல 3 ஸ்டூடண்ட்ஸ் சொல்லுவாங்க. Very good. So perfect. So what are they trying to say? Group பண்ண சொல்லுங்க. இப்போ இந்த கிளாஸ்ல group by genderனா எனக்கு என்ன வரும்? Male 1, female 2. கரெக்ட்டா? I am not getting any name. I am not getting Hari is my student, Vaishnu is my student. I am just getting the information. I have 1 male student and 2 female students. Correct? This is what group by means. And for that, when the question has something like this, based on each class or group by each class, ஒரு question வரும்போது, please remember you have to use a clause called group by, just like order by. Order by என்ன பண்ணித்து? It arranges the data in which order? Ascending order. Ascending or descending order. அதே மாதிரி group by என்ன பண்ணும்னா, it will see the data and the count நீங்க எந்த parameter it is ask, it is your by what parameter you asking it to group by யோ அந்த field பார்த்து அந்த field base பண்ணி it will categorize and give you the output. So the query to be written for this should be, Hari type பண்ணுங்க, count, select count star. Count is a function. So how will you mention star? In parenthesis. Star, close parenthesis. And I don't think space இருக்கும். அந்த space delete பண்ணிடுங்க. Count, count star from இதுலயும் join இல்ல ஒரே டேபிள் இருந்தானே கேக்குறாங்க. So students, இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா they are not asking you the count of students, they are asking the count class wise. ஏன்னா we are telling each class. So the clause we'll use is group by space the class field name என்ன கொடுத்திருக்கேன், class CLAS semicolon. So it is going to give the output which Hari told just now. Click enter. Go down. Is it giving 1, 4, 3? Whatever it is? 3, 4, 3. Correct.
பட் இந்த அவுட்புட்டை இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா ஆக்கணும்னா press up arrow ஹரி same query just press back arrow count star comma இல்ல count star தான் comma class னு கொடுத்தீங்கன்னா it will give you a more understandable output. Enter. This makes more sense? மேம் இது எதுக்கு மேம் கொடுக்குறோம் ஸ்டார்? Count star is I'm telling count all the fields. Star na எல்லா ஃபீல்டும். நான் இப்போ count of the field name கொடுத்தேன்னா ஒரு when I thought to aggregate functions I told you what will happen. ஓகே மேம் இப்போ கவுண்ட் கிளாஸ்ன்னு மட்டும் கொடுத்து பாக்குறேன். கொடுக்கலாமே கொடுங்க. No, wrong. Count is a function, Hari. Okay. Count, all these aggregate functions are to scalar functions are to. Please remember, you know some bit of programming, though you are not into the functions now in general rule Java or C++. If you see, they have this parenthesis mostly either with parameter or without parameter. Okay. So when I say count star, or you can say count class. This also is okay. Enter panunga, first result varum. Understood? Okay. It is going to go to count class field and count the number of records in the class field according to the last query. நீங்க count star பண்ணும்போது it will take the again it is going to take the all the this one records. The only difference in count class and count star is நீங்க count class னு கொடுத்து ஏதாவது ஒரு class entry null-ஆ இருந்ததுன்னா it will not consider the null value. புரிஞ்சுதா? We learned this in aggregate functions. Do you remember? Average-ல கூட null value இருந்தா it will not consider the null value. ஞாபகம் இருக்கா இல்லையா? Yes, ma'am. சரி Ma'am? ஞாபகம் இருக்கா இல்லையா? Yes, ma'am. So இப்போ வந்து கிளாஸ்ல ஒரு நல்லும் இல்லாதனால it is telling how many. It is counting all the classes and giving the count based on the class. 10ல வந்து 3 இருக்கா, இதுல வந்து 2 இருக்கான்னு. This is the use of a group by clause. Understood? Yes, ma'am. So the hint I give my student, or rather it is general students even for employee. The hint is when I say each or belongs to a particular category and the mari or query நமக்கு வேணுங்கிற போது we have to use a group by clause. Okay? Okay. Now புரிஞ்சுதா? அது ரெண்டு புரிஞ்சுதா? பண்ண வரும். அதனால தான் share 3 tables with you. 3 or 2 1? How much I shared? 3, ma'am. 3, yeah. So we'll be doing this for the coming weeks. You'll become clear. Vaishnu, can you try the third one? Hari will type. Yes, ma'am. Sure. Right. Select count star Count star. as total என்னமா? as total student. இல்ல புரியல. Count star. Total students. எங்க total student கொடுக்கணும்? The count பக்கத்துல இருக்கு. இல்ல ஐஷா ஹரி அவங்க என்ன சொல்றாங்களோ டைப் பண்ணுங்க so that we'll understand what Okay. is not understanding. Collect count star total students Vaishnu. Yes, ma'am. Total students from students. Space from students. Hari from students. இல்ல total students from. Okay. Sorry. Okay Hari, abya Vaishnu. தெரியல மேம், ட்ரை பண்ணி. பரவாயில்ல அதான் சொல்றேன். இட்ஸ் ஓகே. சோ இப்போ வைஷ்ணு நீங்க தான் எனக்கு சொல்லணும். செலக்ட் கவுண்ட் ஸ்டார் எனக்கு புரியுது. இங்க வந்து क्वेश्चन என்ன கேக்குறா? they are asking number of students in class 10. இந்த total studentsங்கிறது என்ன? what are you trying to tell? என்ன சொல்ல பாக்குற நீ அத? இல்ல மேம், கிளாஸ் 10th வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி. ஓகே, பட் அதுதான் கவுண்ட் ஸ்டார் பண்ண போறது. count is going to count the number of இது. அப்ப டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் வராது. டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வரவே வராது. என்ன இருக்காங்க? டோட்டல் ஸ்டூடண்ட் ஃபீல்ட் நேம் இருக்கா? என்ன இருக்கு? இல்ல மேம், கேமும் சோ அதை delete பண்ண சொல்லிட்டுமா? மேம்
ஃபர்ஸ்ட் டேபிள்ல நேம் இருக்குல்ல மேம், ஃபர்ஸ்ட் டேபிள்ல நேம் இருக்கு. ஓகே. சொல்லு வைஷ்ணு, பரவாயில்ல சொல்லு. டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 10. சோ நீ அந்த மைசிக்கலோட எனக்கு இந்த டேபிள பார்த்து எவ்வளவு பேர் என்ன நம்பர் வரணும்னு எனக்கு சொல்லு. என்ன அவுட்புட் வரணும்னு எனக்கு சொல்லு. கிளாஸ் 10th படிக்கிறோம். நேம் வேணுமா கவுண்ட் வேணுமா? கொஸ்டின் கேக்குறது கவுண்ட் மேம். சோ என்ன ஆன்சர் நீ எதிர்பார்க்கற? நான் உன்னை சும்மா உன்னை ஆன்சர் மட்டும் கேட்டேன்னா நீ என்ன சொல்லுவ? எனக்கு டேபிள பார்த்து மைசிக்கல் குவைரியை விட்டுடு, நீ அது வேண்டாம், இது சொல்லு. கிளாஸ் 10th இருக்கிற கவுண்ட் மட்டும் வரும். 10th அதான் என்னன்னு கேக்குறேன். நான் உன்னை கேட்டு எனக்கு சொல்லு, எனக்கு பார்த்து சொல்லு. டேபிள் ஃப்ரண்ட்ல இருக்கு இல்லையா, ஸ்கிரீன்ல இருக்கு இல்லையா, பார்த்து சொல்லு எனக்கு. 1 1 எப்படி 1? தெரியல மேம். குழப்பம். தேங்க்ஸ் ஹரி, தேங்க்யூ சோ மச். ஹரி பெருசா இருக்காரு பாரு. இப்ப சொல்லு. நேம் கூட எனக்கு வேண்டாம். எனக்கு எவ்வளவு பேர் வாட்ஸ் அவுட்புட் டெல் மீ. விஷ்ணு, மேம் 4 ஸ்டூடண்ட்ஸ். 4 ஸ்டூடண்ட்ஸ். அவுட்புட் உனக்கு 4 வரணுமா இல்லையா? கரெக்டா? சோ தட் அந்த 4ங்கற வேல்யூ வர வைக்கிறது தான் இந்த கவுண்ட் ஸ்டாரோட வேலை. ஓகே. சோ டோட்டல் ஸ்டூடெண்ட் ஒண்ணுமே இல்ல, இந்த டேபிள் நேமும் இல்ல ஃபீல்டும் இல்ல. சோ ஃப்ரம் ஹரி எழுதுங்க. ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஸ்டின் திரும்பி காட்டுங்க ஹரி. இஸ் இட் கம்ப்ளீட் ஆர் வாட்? இல்ல, டோன்ட் டு எனிதிங் ஹரி, டோன்ட் ரைட் எனிதிங், லெட் ஹர் டெல். கொஸ்டினை பார்த்து எனக்கு சொல்லு வைஷ்ணு. கொஸ்டின் ஓவரா, ஐ மீன் ஆன்சர் குவைரி ஓவரா இன்னும் இதா இருக்கா? இல்ல மேம். வேர் கிளாஸ் ஈக்குவல் டு 10. வெரி குட். வேர் கிளாஸ் ஈக்குவல் டு 10. டைப் பண்ணிடுங்க ஹரி. கிளாஸ் ஈக்குவல் டு 10 செமிகோலன். வருதா ஆன்சர்? எஸ். ஓகே. சோ தேர்ஸ் நதிங் லைக் டோட்டல் ஸ்டூடெண்ட். தட் இஸ் யூ டாக்கிங் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல நீ சொல்ற மேம் டோட்டல் ஸ்டூடெண்ட் இவ்வளவு. நான் எனக்கு இங்கிலீஷ்லயே நான் கேட்கலனா மைசிக்கல் குவரி. சோ அதுக்கான புரிஞ்ச லாங்குவேஜ்ல நீங்க எழுதணும். சோ திஸ் குவரி ஐ திங்க் ஒரு கிளாஸ்ல ஹரி சொன்னார் தட் ஹி இஸ் forgetting, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு. ஆகதான் செய்யும், ஏன்னா we are doing it once a week. சோ நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி டேபிள்ஸ், I'll try to send more tables. நீங்க அதை மேபி வில் நாட் டிஸ்கஸ் எவ்ரிதிங் இன் த கிளாஸ். நீங்க ஒரு ஃப்ரீ டைம்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம். ஓகேயா? Now, 4th one. என்ன டைம் ஆகுது? What's the time? 7. Okay, 8 ஆகுது. Vaishnu, you, I mean, Sibina, you tell the 4th one. Details of the students of cricket team. மேம் இது ரெண்டு டேபிளும் ஜாயின் பண்ணி ஸ்டூடண்ட்ஸோட டீடைல் கொண்டு வரணுமா? கரெக்ட். இப்போ கொஞ்சம் ஹரி இந்த கொஸ்டினை கொஞ்சம் பெருசாக்குங்க. ஃபர்ஸ்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட் தி கொஸ்டின், பட் ஐ வாண்ட் தி டேபிள்ஸ் ஆல்சோ. ரொம்ப பெருசாக்கிடாதீங்க கொஞ்சம். Okay. So if you see the 4th question, display the details of the students of cricket team. So என்ன கேக்குறா? Students details. Student nameல எங்க இருக்கு? ஸ்டூடண்ட்ஸ் டேபிள். பட் கிரிக்கெட் அந்த குழந்தை விளையாடுற கேம்ஸ் எந்த டேபிள்ல இருக்கு? ஸ்போர்ட்ஸ் டேபிள். இன்னொரு டேபிள்ல இருக்கு. So when you see a query, when your requirement, இப்போ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பேப்பர்னால you are seeing queries. இப்போ ஒரு ஆபீஸ்ல வந்து எனக்கு வந்து இந்த கிரிக்கெட் விளையாடுற எம்ப்ளாயி பேர்லாம் வேணும். எம்ப்ளாயி பேர்லாம் ஒரு டேபிள்ல இருக்கு, அவளோட ஹாபிஸ் எல்லாம் ஒரு டேபிள்ல இருக்கு. எனக்கு வேணும். இப்போ ஒரு வாலிபால் மேட்ச் வருது, நம்ம கம்பெனி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா you should know that the data has to come from 2 tables. இப்போ 2 டேபிள்ல இருந்து டேட்டா வரணும்னு டிசைட் ஆயிடுச்சுன்னா you should remember one thing. We have to do an equi-join. Equi-join என்னது? What was that? Select on the field name, whatever field names. யாரா சொல்ல முடியுமா? From select star from table 1, table 1 students and join it with
I'm not sports. talking. I don't want any English answer, Hari. Okay, ma'am. Students join sports Correct? where students Take your time. Tell. Students dot admission number, ma'am. Very good. The number is equal to sports dot admission number Yes. Wait, don't press enter. where So, இது வரைக்கும் always remember. நான் ஏன் இங்க நிறுத்து, there's some more to it. What you're telling is right. Just wait. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, whenever உங்க requirement or the query asks data from 2 tables, இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் நீங்க எழுதியே ஆனும். ஓகேயா? ஒரு நிமிஷம் திரும்பி go to the question. I don't think star will go down. Display the, okay, display the details. Okay, fine. Star from students join sports where student admission number equal to sports admission number. அதுக்கப்புறம் திரும்பி இங்க கொஸ்டினுக்கு வாங்க. வேற ஏதாவது கேட்டிருக்காங்களா? வேற ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்காளா? கிரிக்கெட் டீம் மட்டும் கேட்டிருக்காங்க. So, and இப்போ வந்து இதோட you will concatenate some more conditions and space. Space பண்ணுவாங்க. Space, no comma. Where அப்புறம் and. Where அப்புறம் it is all the logical operator and or அந்த மாதிரி தான். And என்ன எழுதணும்? Game is equal to cricket. Correct. No, wrong. Don't press enter. Yeah, wrong. Don't press enter. Vaishnav சொல்ல முடியுமா? He's done a mistake. Sabina? the string double quotes குள்ளாடி cricket போடணும். ஹரி, கிரிக்கெட்ங்கிறது வேர்க்கார் இல்லையா? Yeah. So, கோட்ஸ்ல போ. செமிகோல். என்டர் பண்ணுங்க. இப்போ இந்த அவுட்புட்டையும் உங்க டேபிளையும் நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டேபிள்ல போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் we'll note down the data who has to come. Then we'll see whether the output is correct. ரெண்டு டேபிள மட்டும் காட்டுங்க ஹரி. சோ கிரிக்கெட்ல விளையாடுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேணும். கரெக்ட்டா? சோ 1324 ஓட இதெல்லாம் வேணும். 1261 அதுக்கப்புறம் இது 1324 யாரு? 1324 நரேஷ் வரணும். நரேஷ், டேவிட், வருணா அண்ட் பீட்டர் வந்திருக்கலாம் 4 பேரும். And does this data make sense? It makes sense, இல்லையா? Out of so many students, I have 4 students who are playing cricket under some coach. இப்போ அதுவே நான் இப்போ அந்த select staff from students join sports மட்டும் கொடுத்து முடிச்சிருந்தேன்னா எவ்வளவு வந்திருக்கும்? எல்லா காம்பினேஷனும் வந்திருக்கும். Actually Cartesian product I am not able to explain. Screenல கஷ்டமா இருக்கு. I'll make a next time வந்து class முன்னாடி I'll make that one diagram and keep to show you what actually happens in the Cartesian product. சரியா? அது கொஞ்சம் draw பண்ணி உங்களுக்கு diagrammatically காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும். So I'll draw it and keep it ready before my next class. மேம் எனக்கு ஒரு சின்ன டவுட் மேம். இப்போ நீங்க அண்ட்னு சொன்னீங்க இல்லையா மேம், இந்த இடத்துல நான் அண்ட் டைப் பண்ணிருக்கேன். ஆர்ன்னு தான் ஆர்ன்னு போடுவோம். பட் இதுவே நீங்க எங்க சொன்னீங்க இல்லையா கவுண்ட் ஸ்டார் அண்ட் கிளாஸ் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல கமா போட்டுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கன்ஃபியூஷன் தான் மேம். ஹரி இங்க பாருங்க. When I'm going to select data, I am telling I want apple, mango, papaya to be eaten on Monday and Tuesday and Wednesday. Condition வரும்போது use a logical operator. When I'm selecting data, I use a comma. Simple logic. Okay. Anytime you want to select any number of data, it is to be separated only with a comma. And same way, when you're putting in a condition, if I say either you, if the mark is greater than 100 or
greater than 90, you can participate in the competition. அப்பனா or logical operator வரும். It's a condition I'm putting. Okay. So Okay. conditions la use a logical operator. When you select fields, always use a comma. Sure. Okay. Okay. Fine. What we'll do is, பாத்தீங்களா இப்போ நம்ம நினைச்சோம் 3 இது கொடுத்து 4 prize தான் முடிஞ்சது. So what you all can do is, அதுல என்ன எவ்வளவு query இருக்கு நீங்க ஷேர் பண்ண வேண்டாம். Just tell me how many more queries are there in that Hari? அதே ப்ராப்ளம்ல Total 8, ma'am. So, 8 அதுல 4 முடிச்சிருக்கோம் இல்லையா? yes, ma'am. So what you can do is, whenever you're free, முடியலனாலும் பரவாயில்ல, absolutely no problem. முடிஞ்ச அளவு இந்த பாக்கி நாளும் அண்ட் அடுத்த 2 டேபிளோட கிரியேட் பண்ணி அதுல இருக்கிற குவைரிஸும் நீங்க ட்ரை பண்ணி கீப் த ஆன்சர்ஸ் ரெடி. முடியலனாலும் absolutely no problem. I know everybody has their own commitments. முடியலனா we will do like this during a class discussion. பட் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி பண்றது, is it helping the 3 of you? Yes. தனியா வீட்ல உட்கார்ந்து நீங்க பண்றதை விட இந்த மாதிரி பண்ணனா I feel it is helping you. Is it helping? Sibina and Vaishnav? Yes, ma'am. Yes. Yes, ma'am. So உங்களுக்கு டைம் கிடைச்சனா you do it, absolutely no problem. டைம் கிடைக்கல மேம் ஒண்ணுமே பண்ண முடியலனாலும்